ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். டே, அவட கை அசையுதுடா. நீ பைத்தியமாகிட்டியா என்ன? எப்படிடா நடக்கும்? அவ செத்துட்டா. ஒவ்வொரு தாக்கத்தையும் தாங்க தான் அவன் உருவாக்கப்பட்டிக்கா. அமிர்தத்தை பெற இந்த உலகத்தோட விஷத்தை குடிக்கணுங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அப்படிக்க ஏன் அவட உயிர் போச்சு? அந்த எல்லா சக்தியும் எங்க? உங்க வரம், உங்க அருள், நீங்க எங்களுக்கும் நாகரிகளுக்கும் கொடுத்த சக்தி எங்க? டே, அவ கண்ணு திறந்துட்டாடா. என்னடா உன் பயம் ஓவர் ஆகிட்டா? டே, அம்மா மேல ப்ராமிஸா அவ கண்ணு திறந்துட்டாடா. அவ கண்ணுல முகங்கள் தெரியுதுடா. இது நாகனிட கண்ணில் தான் நடக்கும். அவ மேல தாக்கம் நடத்தினவங்களோட முகம் அவ கண்ணுல பதிஞ்சிக்கும். அப்படின்னா இவன் நாகனியா என்ன? இல்லை மகாதேவ், உங்களோட வரம் வீணாக கூடாது. எங்க மகாராணியை நீங்க மீண்டும் உயிர்ப்பிக்கணும். எங்க மகாராணியை நீங்க திரும்ப தரணும் மகாதேவ். எங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டை காப்பாத்த. மகாதேவ், அவங்கள திரும்ப கொண்டு வாங்க. எழுந்திரிங்க மகாதேவ், எழுந்திரிங்க. எழுந்திரிங்க மகாதேவ், எழுந்திரிங்க. என்னடா நடக்குதுங்க? ஏய் விடுடா, நம்ம வேலை முடிஞ்சுது. நாம இங்கேருந்து கிளம்பிடுவோம். நம்ம கும்பமேளாக்கு போகணும். வா கிளம்பு. உங்க எல்லாருக்கும் தெரியும், இது விதியால எழுதப்பட்ட முடிவு இல்லை. ஆனந்தாட முடிவு இப்படி ஈக்கக்கூடாது. இது அவட முடிவு இல்லை. இது நாக சக்தியோட தோல்வி. இது உங்க எல்லாத்தையும் தோல்வி. இவங்கெல்லாம் இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தால் போயிடுவாங்க. அங்கே நம்மளுடைய பாம்பு பிளான் ரெடி ஆகிடுது. இன்னும் ½ இந்த முழு இடமும் ஒரு பெரிய பிளாஸ்டில் இல்லாமல் போய்த்துரும். டேய், அந்த பொண்ணு செம்மையாயிக்காடா. இவளை நம்ம கூட கூட்டிட்டு போமா? இந்த பொண்ணு நமக்கு யூஸ் ஆகும். ஏய், உன் பேர் என்ன? என் பேர் ஆனந்தா. நீ யாரு? நான் நாகினி. என்ன பைத்தியம் மட்டும் பேசுற?
நாஹ்னிகளின் நாஹ்னி. டேய், இவ உண்மையிலேயே நாஹ்னி தாண்டா. ஓடுக ஓடுக. நான் பொண்ணும் இல்லை, மனுஷனும் இல்லை. நீங்க புரிஞ்சிக்க முடியாத சக்தினா. நான் சாத்தானும் இல்லை, தேவதையும் இல்லை, கடவுளும் இல்லை. சிவ சக்தியால ஆசீர்வதிக்கப்பட்டவர். கடவுளுடைய சக்தி, பக்தி. நாகலோகத்தின் ராணி இச்சாதாரி நாக்னி, அனந்த குலத்தின் நாகராணி அனந்தா. இந்த மண்ணை சேர்ந்தவ இல்லைனா, ஆனா இந்த நாட்டை காப்பாற்ற வந்தவர். உங்களை மாதிரி இந்த நாட்டோட துரோகிங்களோட கண்ணுல மரணத்தை எழுத வந்தவர். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், கருணை காட்டுங்க. இது கருணைக்கான இரவு இல்லை, அழிவுக்கான இரவு. ஹலோ, ஆர்டிஎக்ஸ் வச்சுட்டியா? வைக்க போனோம், அப்போ பார்த்து கார் தண்ணியில் விழுந்துட்டு. டிரைவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததால என் கண்ணில் மாட்டின. நான் உன்னை கொன்றுவேன். எல்லாம் தண்ணியில் விழுந்துட்டான், அதனால ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்கான். எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு. அப்படின்னா இப்போ பிளேன் பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்துட்டு. இன்னைக்கு கும்பமேளால ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. நிறைய பேர் அசாதாரணமான உயிரினத்தை பார்த்துதான் சொல்றாங்க. அது பறந்துச்சு, பயங்கரமா சத்தம் எழுப்பிச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அதை பத்தி நாம இப்ப இங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்தீங்க? அது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அது பறந்துச்சு, அது ரொம்பவே சத்தம் போட்டுச்சு, என்னை நோக்கி நெருப்பு துப்புற மாதிரி இருந்துச்சு. போதும் சார், இது நியூஸ் சேனல், டிவி சீரியல் இல்லை. நாஹ்னி இச்சாதாரி கதையெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் உண்மையை சொல்லுங்க. கும்பமேளால இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு, அதை நடத்துனது எங்கே போச்சு? அது காட்டு மிருகம் இல்லை, அது ஒரு விசித்திரமான உருவம். அதோட வாயிலிருந்து நெருப்பு வந்துச்சு, பாம்பு மாதிரி, ஆனால் அதை விட பெருசாக இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, டிராகன் மாதிரி இருந்துச்சு. மேடம், நிறைய பேர் அதை பார்த்திக்காங்க. ஓ அப்படியா? அப்படின்னா ஒரு கேமரா ஃபுட்டேஜ் கூட இல்லை, ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் ஆகலையா? ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கணும் தானே? யாருப்பா இவங்கெல்லாம்? நம்ம வேலைக்கே ஆப்பு வச்சுருவாங்க போல. இந்த காலத்தில் கேமரா இல்லாமல் ஏதாச்சும் நடக்குமா? இதெல்லாம் சயின்ஸ் தான் ஆளுங்க பண்ண வேலை. அவங்க தான் நம்ம நாட்டை கெடுக்க நினைக்கிறாங்க.
மேடம், நீங்கள் இன்டர்வியூவை முடிங்க. நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? யாரோ ஒருத்தர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாற்றிக்காங்க. அவங்கள இந்த கேமராவால் கூட கேப்சர் பண்ண முடியல. இந்த உண்மை இன்னைக்கு வெளியே வரல. யாரோ இந்தியாவை கெடுக்க முயற்சி பண்ணிக்காங்க. ஆனால் யாரு செஞ்சது? இந்த கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. அது யாருன்னு தெரியல. ஆனால் யாராக இருந்தாலும் எங்களோட கங்கா மாவையும் இந்தியாவையும் அவமானப்படுத்தாமல் காப்பாற்றிட்டாங்க. ஜெய் கங்காமா. ஒருவேளை அது ஒரு பொண்ணு ஆயிக்குமோன்னு தோணுச்சு. அப்படின்னா ஒரு பொண்ணு உருவத்தில் இச்சாதாரி நாகி. ஓ காட், இந்த பொண்ணுங்க தான் இப்படின்னு பார்த்தா இப்போ பசங்களும் அதிகமாக டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ட்ராமா தான் வேணும். நியூஸ் சேனலும் அதுதானே பண்ணுறாங்க. போதும், இது ஒன்றும் டிபேட்டட் ஷோ இல்லை. கேமராமேன், கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் கங்காதரத்தில் தரிசனத்தை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். காய்ஸ், இப்போ இருக்கிற காலத்தில் டெய்லி புதுசாக ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்குது. டிஜிட்டல் ஸ்கேம், ஐடென்டிஃபை ஸ்கேம், ஆன்லைன் பேங்கிங் ஸ்கேம். இதுக்கு நடுவில் பழைய ஸ்கேம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிடு. அதுதான் லாட்டரி பிராட் ஸ்கேம். என் வீட்டில் 2 மேரேஜ் நடந்துச்சு. ஒரு மேரேஜ் நடந்துச்சு, இன்னொரு மேரேஜால் என் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் தான் வந்துச்சு. அப்படிப்பட்டவங்க ஒரு தொற்று நோயாக இருக்காங்க. அழகாக பேசுவாங்க, உண்மையான காதல்னு நம்ப வைப்பாங்க, கல்யாண பேச்சு, ஃபியூச்சர் பிளான்ஸ், அப்புறம் பணம், நகை, அக்கௌண்ட், பூம் காணாம பேசுவாங்க. நேற்று உங்களுக்கு நடந்துக்கா, இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அப்படின்னா ஏட்டாயிடுங்க. இது ஒன்றும் சினிமா கிடையாது, சீரியல் லோட்டும் கிடையாது. உண்மையாக வாழ்க்கையில் நடக்கிற ஸ்கேம். யாரையும் உடனே நம்பாதீங்க. பணம், ஓடிபி, அக்கௌண்ட் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் இன்ஸ்டண்ட்டாக லவ் பண்ண எல்லட்டாகுங்க. கேன் யூ பிலீவ் தட்? வெல், யூ ஷுட். உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பாதுகாத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க நாகராணி? உங்களோட தீர்ப்பு என்ன? அழிவிட கதை ஒரு நாகனிட கட்டளையால் தான் எழுதப்படும். இது ஏன் முடிவு கிடையாது, அவங்களோட முடிவிட ஆரம்பம். அந்த 13 பேரும் என் சொந்தங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டலை. இனி இந்த நாகனியும் அவங்க மேல எந்த இறக்கமும் காட்ட மாட்டா. அவங்க செஞ்ச ஒவ்வொரு துரோகத்துக்கும் அப்படி ஒரு முடிவு வரும். மரணமே நடுங்கும். என் நாட்டை அழிக்கணும்னு நினைச்சவங்க இனி மண்ணோட கலக்க தயாராகுங்க. ஒரு நாகினி அவளை பழி வாங்குறத எப்பவும் மறக்க மாட்டா, எப்பவும் இல்லை. அதோட ஒரு இச்சாதாரி நாகினி அவட எதிரிட முடிவை அவ தான் தேர்ந்தெடுப்பா. நானும் தேர்ந்தெடுத்துட்டேன். இந்த கதை இங்க முடிவடையாது. இது வெறும் முதல் அத்தியாயம் மட்டும்தான். இனி தொடங்குற அந்த போர் அவங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் நிறுத்தப்படாது.
அழிவு தொடரும், முடிவு நிறைவேற வரைக்கும். Single malt. Hi, interesting CEO. Yeah. My husband Manohan அவங்களோட ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிக்காரு. அவர்கிட்ட டைம் எனக்கு கொஞ்சம் கூட தரவே மாட்டேங்காரு. மனோகர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பை த வே, நான் ஒரு ஒர்க்காக என் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன். அவன் வரல. நெவர் மைண்ட், ஹீ இஸ் க்ளோஸ்ட். நீங்கள் விரும்பினா வரலாம். ஏதாச்சும் பர்சனலாக பேச மைண்டா? ஹே, நீ வந்துட்டியா? நான் உன்னை 3 monthஸாக நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. ஐ மீன் சோஷியல் மீடியா அண்ட் ஆல் த டைம் ஆஃபீஸ் பார்ட்டியில் கூட. நீ எங்கே போனாலும் நான் உன்னை ஸ்டாக் பண்ணிக்க. நான் உன்னோட நியூஸ் எல்லாம் பார்க்குறது. யூ ஸோ ஹாட். அப்படின்னா நான் ஹாட்டாக பேசுகிறதால தான் நீ என் நியூஸை பார்த்திக்க அப்படின்னா சொல்லு. இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்ன? டேட்டோ, நைஸ் டேட்டோ. நீ ரெடி ஆகிட்டா? ஆர் யூ ரெடி ஃபார் திஸ்? யூ வாண்ட் டு see it? Yeah, it is great. நான் நமக்கு ட்ரிங்க் சொல்லினேன். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நீ இது பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மனு, ஐ ஸ்வேர் நான் எந்த தப்பும் பண்ணலை. அவர் தான் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தார். நான் ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத். ஹவு டேர் யூ சார்? அவள் என் வைஃப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் உங்கள் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன எனக்கு திருப்பி தந்துருக்கீங்க? நான் என்னோட ஜாப்பை குவாட் பண்ணுறேன். மனோகர், நான் சொல்கிறத கேளு. மனோகர் ப்ரோ, இதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? என்ன? 1 செகண்ட். அவட ஆஃபர் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக நோன்னு சொல்லிக்க வேண்டியது தானே. ஏன் இவ்வளோ ட்ராமா? நான் என்ன பண்ணேன்? ரியலி ப்ரோ, நீ என்ன பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். மனோகர்கிட்ட ஒய்ஃபோடு நீ இந்த ரூமில் இருந்த, ரைட்? அப்புறம் மனோகரை இங்கே வர சொல்லி நீயே மெசேஜ் பண்ணிக்க. ரெட் ஹேண்டடாக பிடிக்க தானே? கமான் ப்ரோ, உனக்கு பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் ப்ளீஸ், மனோகர் உன்னோட ஃப்ரெண்ட் தானே, உன்னோட ஃபேவரட் தானே. அவனுக்கே இப்படி பண்ண. இப்போ அவன் வேணையும் விட்டுட்டு போயிடுவான். அவங்களோட மேரேஜும் பிரேக் ஆகிடும். ஓகே, அவனோட ஒய்ஃப் அவங்கள அப்ரோச் பண்ணது சரி. நீங்கள் சிம்பிளாகவே இன்ட்ரெஸ்டடானு சொல்லிக்கலாமே. அதோட எல்லாம் அங்கேயும் முடிஞ்சுக்கும். இன்றைக்கி நான் நோ சொன்னேன்னா அவள் நாளைக்கு வேறு யாருக்கும் எஸ் சொல்லுவாள். இப்படிப்பட்ட பொண்ணுங்கிட்ட போக்குப்பே இதுதான். அவங்கள ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. யா, இன்றைக்கி மனோகர் என் மேலே கோவப்படுவான். என்னோட சேர்ந்து வேலை செய்ய மாட்டான். ஆனால் நீயே பாரு, நாளைக்கு வந்து எனக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். மனோகர் பிரேக் ஆகாமல் இருக்க காப்பாற்றிக்க. ஏன்னா இப்படி ஒரு துரோகம் அவன் லைஃப்பில் திரும்பவும் நடக்காது. இன்றைக்கி இது வெளியே பண்ணனா நாளைக்கு அவளால் இதை விட மோசமாக அவன் காயப்பட்டிப்பான். இந்த மேரேஜ் மட்டும் இல்லை, அவனும் முழுசாக உடைஞ்சிப்பான். 6 மந்த்க்கு முன்னாடி ஒரு மேரேஜ் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் மேரேஜ். ஆனால் அதில் நல்ல விஷயம் என்னன்னா நிறைய கெஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்வைட். நோ, இந்த ட்ரெஸ் இல்லை. எனக்கு என்ன வேணும்னே புரியல. இந்த இந்தியா ஃபங்க்ஷன்ஸே நான் வெறுக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த இந்தியானை இருக்கிற வரைக்கும் இதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். ஆனால் உன் மகனையும் மருமகனையும் பார்த்தா அப்படி தோணலையே. அங்கே பாரு, உன் மகன் அவன் ஒய்ஃபுக்கு அடிமை ஆகிட்டான். என் மகன் அவன் ஒய்ஃபுக்கு அடிமை இல்லை, அவள் பணத்துக்கு அடிமை. ரவிஷ் ப்ரோ, எனக்கு இன்னும் இன்விடேஷன் கார்டு வந்து ரெடி பண்ணுங்க. ஆர் யூ கிட்டிங் மீ? ஆல்ரெடி 1000 கார்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்படின்னா இன்னும் 1000 கார்டு பிரிண்ட் பண்ணுங்க. வாட்? ஆர் யூ சீரியஸ்? அஃப்கோர்ஸ். நான் உங்களோட மேரேஜ் மாதிரிலாம் வீட்டில் பண்ண மாட்டேன். அப்புறம் அந்த மேரேஜ் ஒரு சீக்ரெட் மிஷின் மாதிரி இருந்துச்சு. பை த வே காய்ஸ், ஹெல்ப் மீ டிசைடா. இது அது நீங்கள் இன்னும் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அரியம்மன் ப்ரோ, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
ஹெல்ப் மீ டிசைட். இதா இல்லை இதா? ஆ ஆ நீ ஏன் என்கிட்ட கேட்குற? நீ உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்டை தான் கேட்கணும். ப்ரோ, விக்ரம் கிட்ட கேட்டால் தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் வரும். 1 minute. வெங்கி, கங்க்ராச்சுலேஷன், ஹீ ஸோ ஹேண்ட்ஸம். இது உன்னோட பிரதர் தானே, இன்ட்ரோ பண்ணு. அறியாமன் ப்ரோ டேட்டிங் மூடில் இல்லை. ஆல்ரெடி அவர் இதால் ரொம்ப ஹேட் ஆகிக்காரு. அவர் ஸ்டில் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தான் நினச்சிட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஒவ்வொரு மெமரிஸ்லையும் அவளை இல்லாமாக்கிட்டேன். அவங்களோட பேர் ராதி. அவங்க இப்போ அவங்களோட ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஆனால் ஆரியாமன் ப்ரோ மூவ் ஆன் ஆகாமல் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்துடுறேன். என்ன டேட், நம்மளை கூப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஆரியாமனை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அவள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கான், ஏதோ நடந்துச்சு. ஆமாங்க, இன்றைக்கி மார்னிங்லேருந்து அவனோட மூட் கொஞ்சம் பேர்டாக தான் இருக்குது. எனிவேஸ், நீங்கள் எதையும் அவங்ககிட்ட இப்போ சொல்லாதீங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பிளானுக்கான டைம் வந்துட்டு. ஆனால் அங்கே என்ன பிளான்? எல்லாத்தையும் பறித்து வெளியேற்றணும். த லிஸ்ட், கார், பங்களா, பிஸ்னஸ் எல்லாம் இது நிற்குது. இதில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுற வேண்டிய பாருங்கள், ஃபாஸ்ட்டாக பாருங்கள். ஆனால் ரிஷப் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணோம். இப்போ மேரேஜ் நடக்கிற டைமில் அப்படியே என்ன எமர்ஜென்சி? பிரமித், இந்த டைமில் எதுக்காக எங்களை எங்கே கூப்பிட்டா? இன்றைக்கி நம்ம பசங்களோட என்கேஜ்மெண்ட், இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஏன்னா நான் உங்களை கூப்பிட்டேனா? நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்க. என்ன ட்ராமா இது? ஏன்னா இந்த மெசேஜை பாரு. இந்த மெசேஜை பாரு. நமக்கும் சேம் மெசேஜ் தான் வந்துச்சு. என்ன நான்சென்ஸ் இது? என்ன இங்கே ஃபுல்லாக குக்கர் இல்லாக்கி? பின்னாடி வா, நீ ஓகே தானே? நம்ம ஃபோனை ஹேக் பண்ணி இங்கே வர சொல்லி மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம 4 பேர் இங்கே யாரை கூப்பிட்டது? ஏரோல். பாகிஸ்தான் பக்கம் இருந்து அவன் வாரான். ஏரோல் வாரான். பசங்களா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன, என் பசங்க ரொம்ப கோவமாக கத்துறாங்க. சாப்பாடு கொடுக்கலையா? எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் இவங்களோட வயிறு நிரம்ப மாட்டேங்குது. இப்போ வயிறு நிரம்பும் தானே? நிரம்பும். நிரம்பும். யாரா கிடைச்சிட்டா நம்ம தேடி தான் இருக்கோம், ஃபாஸ்ட்டாக கிடைச்சிரும். என் பசங்க இன்னும் பசியோடு தான் இருக்காங்க. கிடைக்கிறதுன்னா நினச்சி பாருங்கள். இந்தியா நாகங்களோட நாடு, மனித நாடு. 24 வருஷமாக நாங்கள் அந்த நாகம் பண்ணியே தேடுறோம். ஆனால் அது அப்பவும் கிடைக்கல, நாகையே செத்ததுக்கு அப்புறமும் கிடைக்கல. உங்களுக்கு அது கிடைக்கல? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கிடைக்கும். ஆனால் உங்களை திரும்ப கூப்பிடுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. 24 வருஷமாக எங்களுக்காக நாகம் பண்ணியே தேடினீங்க. ஆனால் இப்போ உங்களுக்காக தேட போடுங்க. உங்கள் உயிரை காப்பாற்ற நாகமணியை தேட வேண்டியிருக்கும். என் பசங்க இன்னும் பசியோடு தான் இருக்காங்க. 10 நாள் தான் உங்களுக்கு டைம். பத்து நாள் போய் தேடி கண்டுபிடிங்க அந்த நாகமணியை.